ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஆமே. நாம் இந்த நாளில் நாம் எதின் பலனால திருப்தி அடைவோம்? வாயின், அதாவது வார்த்தையின் பலனால். வார்த்தை ரொம்ப வல்லமையுள்ளது. வார்த்தையினால நாம் எல்லாவற்றையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பவும் வாயில விசுவாச வார்த்தை வராது, அவிசுவாச வார்த்தையே வரும். மற்றவர்களை சோர்ந்து போகக்கூடிய வார்த்தை வரும். சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னத்தை போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்னத்தை ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் கர்த்தருடைய கிருபையில நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி சோர்வா பேசும்போது எதிராக நாம பேசுறவங்களுக்கும் அந்த சோர்வு வரும். ஆனா விசுவாசத்தை அறிக்கிட்டு நான் ஏசப்பா கிருபையினால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் அந்த பலன் கிடைக்கும். இன்னைக்கு பிசாசு அப்படிதான் அநேகரை சோர்வுக்குள்ள அவங்க வார்த்தையின் மூலமா மற்றவர்களையும் சோர்வுக்குள் படுத்தி அவன் இன்னைக்கு கை கொட்டி சிரித்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு. ஆனா நாம விசுவாசத்தை அறிக்கிடும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவார், பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். வார்த்தையை சொல்லி சொல்லி நாம நம்மை பலப்படுத்தி கொண்டு நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்களையும் பலப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்து நீதிமொழிகள் 13:2 வாசித்தீங்கன்னா, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மை புசிப்பான். அதே 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியான். திருப்தி எங்க இருக்கு? வாயின் வார்த்தையில தான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாயை என்ன செய்வோம்? வார்த்தையை நம்ம சரியாய் பயன்படுத்துவோம். வார்த்தைக்கு மிக சக்தி இருக்கு. வார்த்தை நம் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. அதே அந்த வார்த்தையை தவறா பயன்படுத்தும் போது அது அழிவையும் தரும். ஒரு முறை பள்ளி ஆசிரியர் மாணவரிடம் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கிறார். அப்பா அம்மாட்ட போய் கொடுப்பான்னு சொல்லிட்டு இவனும் வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அம்மாட்ட கேட்குறான், அம்மா அதில் என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியா, நீ ரொம்ப ஞானமுள்ளவனா இருக்கியா, அதனால உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணுன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடான். இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பையனுக்கு எப்படி புரியுமோ அப்படி அவனுக்கு வீட்டில இருந்தே பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இவனும் நல்லா படிக்கிறான். படித்தவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளனாய் அறிவியலாளராய் அவர் மாறுகிறார். அவர் அப்படியே அந்த அம்மா அவ்வளோ அழகா அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் பேர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பல வருஷம் கழித்து அவங்க அம்மா இறந்த பிறகு ஸ்கூல்ல இருந்து கொடுத்த அந்த கடிதத்தை அவர் அந்த கடிதத்துல உண்மையை கண்டறிகிறார். அந்த உண்மை என்ன எழுதியிருக்குன்னா, உண்மையா அதுல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, உங்கள் மகன் மனநலம் குன்றியிருப்பவராக இருப்பதால் அவரை இந்த பள்ளியில தொடர்ந்து அனுமதிக்க எங்களால முடியாது, அவனுக்கு மனநல சரியில்லாதவன், அவன் ஒரு மெண்டல் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது. இதை பார்த்த உடனே அவர் எழுதுறாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதுறாரு. அவருடைய நாட்குறிப்பில் என்ன எழுதுறாருன்னா, எடிசன் குழந்தை பருவத்தில் மனநலம் குன்றியவராக இருந்தார், ஆனா அவரை இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவியலாளராக மாற்றியது அவரது தாய் அப்படின்னு எழுதுறாரு. அவன் ஒரு பெரிய, நான் என் குழந்தை பருவத்துல நான் ஒரு மனநலம் குன்றியனா தான் இருந்தேன், ஆனா என்ன மிகப்பெரிய அறிவியலாளராய் ஆக்கினது என் தாயார் என்று சொல்லி அவருடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாயார் பாருங்க அந்த வார்த்தையை எவ்வளவு அழகா பயன்படுத்துறாங்க. அந்த உண்மையை சொல்லாம மறைச்சதுனால அவன் சோர்ந்து போகாம நல்லா படிச்சான். அதே உண்மையை சொல்லியிருந்தா அவர் படித்திருக்கிற மாட்டார், நாம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். ஆனா அதை அப்படியே மாத்தி சொன்னாங்க பாருங்க. இந்த ஞானம் நமக்கு வேண்டும். நம்ம பிள்ளைகளை சிலர் பாருங்க, நல்ல அறிவாளியான பிள்ளைகளை முட்டாள்னு சொல்லி முட்டாளாவே மாத்திருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நாம நம்ம பிள்ளைகளை நல்ல என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் அறிவில கம்மியா இருந்தாலும் ஒன்னால முடியும்ப்பா, ஒன்னால முடியும், மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க, அடுத்து வர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கொடுத்து போகும்போது இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றியை எட்டி பிடிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே நாம் வாயின் வார்த்தைகளை நம்ம ஞானமாய் பயன்படுத்தணும். வார்த்தைக்கு மிகவும் சக்தி இருக்குது. ஆகவே இந்த நாளில் ஏசப்பா வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் வாயினால் அளப்புகிற மூடனோட நீ சேராது என்று பார்க்கிறப்போ வாயினால் அளப்பிட்டே இருந்தா அது மூடன்,
அதே போல அதிகமாக பேசும்போது அதில் பாவமாய் முடியும். ஆகவே நம் ஏற்ற வேளையில் நம் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை, ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த சமயத்துக்கு தக்க வார்த்தையை நம் வாயிலிருந்து பேசணும். ஒருத்தர் ஆறுதல் இல்லாமல் இருக்காங்களா, அவள் நம்ம வார்த்தையினால் ஆறுதல் படுத்தணும். அவங்க கஷ்டத்தை நம்ம இடத்துல சொல்ல வரும்போது அதை கேட்கணும். இன்னைக்கு நிறைய கேட்கவே மாட்டாங்க, இவங்க முந்தி பேசிட்டே இருப்பாங்க. கேட்கறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணுமா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட குணநலங்களை தந்து என் வாயனா இந்த வருடம் முடிவில் நம்ம வந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய வருடம் நாம இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம் வாயை ஞானமாய் பயன்படுத்தி அந்த வாயின் பலனால் நாம் என்ன செய்வோம், திருப்தியாகும். எல்லாரும் ஜெபிக்கலாமா. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாயிலே விசுவாச வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட, அநேகரை நாங்கள் தேற்றும் வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து பிறக்க நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இசுவேமை ஸ்தோத்தரிக்கிறோம். வாயின் பலனினால் திருப்தியாகவும் என்று பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்களை திருப்தியாக்கட்டும். எங்கள் உதடுகளின் விளைவினால் நாங்கள் நன்மையை புசிப்போம் என்று பார்க்கிறோம். நாங்கள் நன்மையை புசிக்கும்படி, நாங்கள் வாயின் பலனால் திருப்தியாகும்படி இந்த நாளில் வார்த்தையிலே நாங்கள் கவனமாயிருக்க நீர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவத்தை தந்து ஆசீர்வதிங்க, திருப்திப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.